அண்மைச் செய்தி. கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கில் 20 லட்சம் ரூபாய் வரவு வைத்திருக்கிறது தாவேக. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் தலா 20 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்ப சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது கரூரில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தனர். இந்த 41 பேர் உயிரிழந்த குடும்பத்திற்கும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது. அதாவது உயிரிழந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாயும் காயம்பட்டவர்கள் 2 லட்சம் ரூபாய் என்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது 41 குடும்பத்திற்கு வங்கி வழியாக நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 21 நாட்கள் ஆகிவிட்டது கரூர் துயர சம்பவம் நடந்து. தற்பொழுது வரை விஜய் நேரில் செல்லவில்லை. நேரில் சென்று உங்களை சந்தித்துதான் அந்த நிவாரணத்தை வழங்குவேன் என்று வீடியோ கால் மூலம் அவரிடம் தொடர்பு கொண்டு பேசி அவரிடம் ஆறுதல் தெரிவித்திருந்தார் தமிழக கட்சிக்கு தலைவர் விஜய். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அவர் கரூர் செல்வார் என திட்டமிடப்பட்டது. அதற்கான மண்டபம் கிடைக்கவில்லை. காரணம், ஒவ்வொரு குடும்பமாக தனித்தனியாக சந்தித்து நிவாரணத்தை வழங்காமல் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே மண்டபத்தில் அல்லது ஒரு அரங்கத்தில் சந்தித்து அவர்களை நிவாரணம் வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. இடம் தேர்வு செய்ய முடியாத சூழல்னால 17ஆம் தேதி மாற்றம் செய்யப்பட்டது. 17ஆம் தேதியும் சரியான இடம் கிடைக்காத காரணத்தினால தற்பொழுது வரை விஜய் செல்ல முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. காரணம், இன்னும் நெருக்கத்தில் தீபாவளி இருக்கிறது. தீபாவளி இருக்கக்கூடிய சூழல்ல பந்தோபஸ்து கொடுக்கக்கூடிய முடியாத ஒரு சூழல் இருப்பதால தீபாவளி முடிந்து அவர் கரூர் செல்லலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அவர் கரூர் செல்ல தாமதமாக இருக்கக்கூடிய சூழலில் வங்கி கணக்கில் 41 குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.